Hi student, welcome to Dharan Academy. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் சம் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக தான் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 15 to 20 வரைக்கும் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்க்கலாம். சரி வாங்க சம்குள்ளே போகலாம். 7200க்கு ஆண்டு வட்டி 12 என்ற வீதத்தில் 9 மாதங்களுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி போடலான்னா PNR/100 தான். ஸோ 72 பிரின்சிபலு. ஸோ இதை மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறது நம்ம முதல்ல நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ 4 12 48ன்னு வரும். 48 + 3 எவ்வளோ? 51/4. ஸோ 51/4 இன்ட்டு இங்கே 9 மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ 9/12. ஏன்னா நம்ம எப்போவுமே வருஷத்தை வந்து ஆண்டு கணக்கில் தான் எடுத்திருப்போம். இங்கே மாத கணக்கில் கொடுத்துருக்கனால /12 போட்டுறணும். ஹோல் /100. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடைஞ்சிரும். ஸோ இது 3 டைம்ஸ் இருக்கும், இது 4 டைம்ஸ் இருக்கும். 3 3s are 9, 3 4s are 12. வேறு எங்கே அடித்து கொடுக்கலாம்? அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த 4ஆல் இதை அடிப்போம். 1 4 is 4, மிச்சம் 3 இருக்குமா? 3ன்னு வச்சோம்னா 32. ஸோ 32னா 8 32ன்னு வரும். மறுபடியும் இதை 2ஆல் அடிக்கலாம். இது 9ன்னு வரும். ஸோ இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 51 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. ஸோ 3 × 9 வந்து 27ன்னு வரும். 51. இதை வந்து மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். 1 7 7, 1 2 2. அதே மாதிரி 5 35க்கு 5, மிச்சம் 3, 2 10 13ன்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 7 7 3 1. பேலன்ஸ் நமக்கு 2 ஒன்று இருந்துச்சு. அப்போ 1 3 7 7 /2. ஸோ அடித்து கொடுத்தோம்னா 6ன்னு வரும். ஏன்னா 6 2 12, பேலன்ஸ் 1 இருக்கும். 8 2 16, பேலன்ஸ் 1 இருக்கும். 8 2 16, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 0.5. ஸோ நமக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி 688.5ங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 96 மற்றும் 120 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? 120ம் 96ம். ஸோ அதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து 2ஆல் எடுத்தோம்னா 60 48ன்னு வரும். மறுபடியும் இங்கே நான் 2லேயுமே 4 வருது. அப்போ 4 காமனாக எடுத்தோம்னா இது 15ன்னு வரும். இங்கே 1 2 12ன்னு வரும். மறுபடியும் 3ஆல் எடுக்கலாமா? 3 எடுத்தோம்னா 5ன்னு வரும், 4ன்னு வரும். இதை வேறு அடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 5 20, இங்கே ஒரு 8 8 8 3 24. ஸோ 24 அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 8 48 480. ஸோ இது எல்சிஎம் வேல்யூ எவ்வளோன்னா 480. ஸோ இது எதால் வகுப்படுன்னு கேட்டிருக்காங்க. 480 நமக்கு 0ல் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன்லையுமே லாஸ்ட் ஆன்சர் வந்து 8 8ன்னு வருது. ஸோ இங்கே 0ன்னு வந்தால் அது பாயிண்டில் தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த 2 ஆப்ஷனுமே வராது. பேலன்ஸ் இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து 6 × 8 8ஆல் டிவைட் ஆகிற ஒரு நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த 18 6ங்கிறது 6ஆல் டிவைட் ஆகிருன்னு வைங்க. உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகணும்னா 8ஆல் டிவைட் ஆகிற நம்பரை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து 3 டிஜிட் 0 இருந்தால் தான் அது 8ஆல் டிவைட் ஆகும். இங்கே 2 டிஜிட் 0 தான் இருக்குது. அப்போனா இது 8ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த ஆன்சர் வராது. இதுதான். இதை நம்ம செக் பண்ணியே பார்த்துடலாம் இது டிவைட் ஆகுதா என்னன்னு. 1008 /480. ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறத 24, இங்கே என்ன வரும்? 504ன்னு வரும். மறுபடியும் அடித்து கொடுத்தோம்னா 12ன்னு வரும். இங்கே 25 2ன்னு வரும். மறுபடியும் அடித்து கொடுத்தோம்னா 6, இங்கே 1 2 6ன்னு வரும். மறுபடியும் 6 இங்கே 12 6ன்னு இருக்குது, இங்கே 6 அப்போ 6 டேபிளால் அடிப்படும். ஸோ 2 1 21. ஸோ இதுக்கு வந்து சரியாக வகுப்படுது. ஸோ ஆப்ஷன் சி 10080 இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
15% ஆஃப் 25% ஆஃப் 10,000 இஸ், அதாவது 10,000த்தின் 25% மதிப்பின் 15% என்பது டேஷ் ஆகும் கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதலாம்னா 15%, அப்போ 15 டிவைடட் பை 100, அப்புறம் 25%, 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 10,000. மோஸ்ட்லி கொஸ்டினை பார்க்கும்போது தமிழில் பார்க்குறத கொஞ்சம் இங்கிலீஷில் பாருங்கள். அதாவது இங்கே ஆஃப்னு கொடுத்துருக்காங்களா, மல்டிபிள் பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான். இங்கே கூட உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். நீங்கள் போடும்போதே இங்கிலீஷில் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ 25ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 25 15 5 5 25க்கு 5 மிச்சம் 2, 2 10 12ன்னு வரும், 25. ஸோ 3 7 5 375. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து அதன் பின் 10% குறைந்தது. அவருடைய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே சேமாக, அதாவது 10% அதிகரித்து 10% குறையுது, இல்லை 20% அதிகரித்து 20% குறையுது, இல்லை 30% அதிகரித்து இல்லை 30% குறையுது அப்படின்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியும்னா ரெண்டையும், இப்போ 20%, அப்போ 2 அதாவது எங்கள் 10%க்கே சொல்கிறேன், 10%, 1 1, அப்போனா 1 × 1 1, அப்போ 1%ங்கிறது லாஸில் தான் வரும். எப்போவுமே சேமாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆச்சுன்னா லாஸில் தான் வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 20% வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா 2 × 2 4, ஸோ 4% வந்து லாஸ் தான் கிடைக்கும். இப்போ 3% 30% இன்க்ரீஸ் ஆகுது, 30% வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஹோலாக எவ்வளோ வரும்னா 3 × 3 9, ஸோ 9% வந்து லாஸ் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்படி கேட்டுட்டாலே அதோட ஃபஸ்ட்டு டிஜிட் ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணி அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் கிடைக்குன்னு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4,500 அசலுக்கு மொத்த தொகை 5,000 கிடைத்தால் அதனுடைய வட்டி, தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. 4,500 நான் ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துருக்கேன், அவங்க திருப்பி எனக்கு 5,000 தர்றாங்க அப்படின்னா இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 500. அப்போ அந்த 500ங்கிறது தான் வந்து தனி வட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம், ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பர். அதே வேலையை பி தனியாக எவ்வளவு நேரத்தில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து ஏ மட்டும்தான் தனியாக செய்கிற வேலையை கொடுத்துருக்காங்க. ஆனால் பி அண்ட் சி, ஏ அண்ட் சின்னு சொல்லிட்டு பியும் சியும் வந்து ஜாயின் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதில் பியோட வேல்யூ, ஒர்க்கோட டைமை மட்டும் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை எப்படி போடலாம் அப்படின்னா, முதல்ல வந்து நமக்கு ஏ தெரியுமா, அப்போ ஏ ப்ளஸ் சியிலேருந்து ஏயை மைனஸ் பண்ணிட்டோம்னா சி கிடச்சிரும். ஸோ ஏ ப்ளஸ் சிங்கிறது வந்து 1/6. இதில் ஏயோட வேல்யூ வந்து 1/12. ஸோ இதை மைனஸ் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 1/6 மைனஸ் 1/12. இது காமனாக எடுத்தோம்னா 12ன்னு எடுக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே என்ன வரும், மேலே 2 × 2 - 1, அப்போ சியோட வேல்யூவும் 1/12ன்னு கிடச்சிரும். ஸோ இந்த சியோட வேல்யூவை கொண்டு போய் இங்கே பி அண்ட் சியில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ வாங்க போடலாம். ஸோ பி ப்ளஸ் சிங்கிறது எவ்வளோன்னா 1/3. அதில் வந்து சி நமக்கு வந்து பியோட வேல்யூ தானே தேவை, அப்போ சியோட வேல்யூவை மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 1/3 மைனஸ் 1/12. ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 12. 12 வந்து 3 × 4, 4 - 1, அப்போனா 3/12. இதை அடித்து கொடுத்தோம்னா 1/4. இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 4 hours. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா பியோட வேல்யூ வந்து 4 தான் கிடச்சிருக்கு. அப்போ 4 மணிகள், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு டைம் அண்ட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஏ ஆனவர் பிஏ என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவரால் அந்த வேலையை எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக செய்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, ஏ பி, அதாவது ஏ வந்து பி என்பவர்கள் 3 மடங்கு, அப்போ 3:1ன்னு வரும்.
இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. நமக்கு ஒர்க் ரேஷியோ வேணும். அப்போனா இதை 1ன்னு வச்சுக்கணும், இதை 3ன்னு வச்சுக்கிறணும். ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் அந்த 2 இருக்குமா, 2 தான் 24. அப்போ 1 எவ்வளவா இருக்கும், 12 இருக்கும். ஸோ இவங்க 12 நாளில் முடிப்பாங்க, இவங்க 36 நாளில் முடிப்பாங்க. ஏன்னா 2 தான் 24னா 3 எவ்வளோ, இது அடித்து கொடுத்தா 12ன்னு வரும், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 36ன்னு வரும். ஸோ பியோட டேஸ் வந்து 36ஆக இருக்கும், ஏயோட டேஸ் வந்து 12ஆக இருக்கும். அவங்க வந்து A+B, அதாவது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறது தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், A+B = 1/12 + 1/36. 36 எடுத்துக்கலாமா எல்சிஎம்மா. ஸோ இது 3 டைம்ஸ் இருக்கும், 3 + 1 4/36ன்னு வரும். இருங்க, ஆட் பண்ணால் 4/36ன்னு வரும். ஸோ அடித்து கொடுத்தா 1/9. ஸோ ஆன்சர் வந்து 9 days. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீசனிங் சம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அடுத்த எழுத்தை கண்டறிகன்னு கொடுத்து RUXAD' கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்கான வேல்யூவை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். இப்போ ஆர்னா 18, யூனா 21, எக்ஸ்னா 24, ஏ வந்து 1, டி வந்து 4. ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 3. அதே மாதிரி இதுக்கும் 3. இங்கே 25, 26 அடுத்து 1 இருக்கா. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 3, அடுத்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் 3. அப்போ இங்கே அடுத்து 7 தான் வரணும். ஸோ 7க்கான லெட்ரு ஆப்ஷன் சி, ஜி. ஜிங்கிறது தான் வந்து வரணும். ஏன்னா இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸும் 3 தானே இருக்க முடியும். ஸோ ஜி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்மு, 666 கிராமுக்கு 6 கிலோகிராம் என்பதன் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 666 கிராமு, 6 கிலோகிராம்னா அது 6000 கிராம்னு எழுதிக்கலாம். ஏன்னா 1 கிலோகிராம் = 1000 கிராம் தானே. இதை அடித்து கொடுத்தோம்னா இது 1000ன்னு வரும், இதை அடித்து கொடுத்தோம்னா 3 1 வரும், 111. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்மு, 12 மாடுகள் ஒரு வயலை 10 நாட்களில் மேய்கிறது எனில் 20 மாடுகள் அதே வயலை எத்தனை நாட்களில் மேயும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னா, 12 மாடு 10 நாளில் மேயுது அப்படின்னா 20 மாடு எத்தனை நாளில் மேயும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, D1 × ஒர்க்கு = அதே மாதிரி D2 × W2 அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபார்முலா அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ 12 × 10 = 20 × x. ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா 6ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஒரு ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணுடன் 27ஐ கூட்டும்போது இலக்கங்கள் இடமாறுகின்றன எனில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. 2 எண்ணோட கூடுதல் வந்து 9ஆக இருக்கணும். ஆப்ஷனில் பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டினா 9 கண்டிப்பாக வராது. ஸோ இதுக்கும் வராது. அப்போ இந்த 2 ஆப்ஷனுமே கிடையாது. ஒன்று 36ஆக இருக்கணும், இல்லை 63ஆக இருக்கணும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த எண்ணுடன் 27ஐ கூட்டும்போது இலக்கங்கள் இடமாறுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. கூட்டும்போது அப்படின்னா அப்போனா சின்ன நம்பராக தான் இருக்கும். ஸோ 36 அதோடு நம்ம 27ஐ கூட்டுறோம். கூட்டும்போது என்ன வரும், 3 இங்கே 1 63. ஸோ இலக்கங்கள் வந்து இடமாறுது. அப்போ ஆப்ஷன் பி 36ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஒருவேளை அவங்க கழிக்கும் போதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பெரிய நம்பர் தான் எடுத்து கழிச்சிருந்துருப்போம், அப்போ எண்ணு வந்து இடம் மாறி இருக்கும். ஆனால் அவங்க கூட்டும் போதுன்னு கேட்கும்போது அப்போ சின்ன நம்பராக தான் இருந்திருக்கும், அதோடு நம்ம 27 கூட்டுறோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சாலே போதும், இதை டக்கு டக்குன்னு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 81. ஸோ 9² தான் வந்து 81. இப்போ இங்கே 9. ஸோ 9 + 16 எவ்வளோ வரும், 5 25ன்னு வரும். ஸோ 25 அடுத்து 25 வந்து எதோட ஸ்கொயர்டு, 5². ஸோ இங்கே 5 வரணும். இந்த 5ஐ இதோட ஆட் பண்ணோம்னா 225ன்னு வரும். 225 அப்படிங்கிறது 15² வரும். ஸோ 49 + 15 எவ்வளோ வரும், 4 பேலன்ஸ் 1 64. 64ங்கிறது வந்து எதோட ஸ்கொயர்டுனா 8. 8² 64ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 8.
ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆனது ஆண்டுக்கு 6% வட்டி தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி போடலாம் அப்படின்னா, 5600ங்கிறது அசல், 6% வட்டி, வருஷம் நமக்கு தெரியாது, n டிவைடட் பை 100. இது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 6720. ஸோ இதுலேருந்து 5600 மைனஸ் பண்ணிடணும். பண்ணிட்டோம்னா 1120. 1120ங்கிறது தான் தனி வட்டி கிடச்சது. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இது 56, இது 1 டைம் இருக்கும், இது 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ 20 n = 20 டிவைடட் பை 6. ஸோ அடைச்சி கொடுத்தோம்னா 10 டிவைடட் பை 3ன்னு வரும். இதை எப்படி எழுதலாம்னா 3 1/3ன்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் டி 3 1/3 ஆண்டுகள் இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 50 ஸ்டூடெண்ட்டு தான் 100னா இது 14, 100ல் 14 பேர்ஸ்னா 86% தான் வந்திருக்காங்க. ஏன்னா வராதவங்க பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க, வந்தவங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ 86% தான் வந்திருப்பாங்க. ஸோ இது 1 டைம் இருக்கும், இது 2 டைம்ஸ் இருக்கும். இதை அடைச்சி கொடுத்தோம்னா 4 3. ஸோ 43 ஸ்டூடெண்ட்டு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ஸோ திறமையற்றோர்னா இது 72% திறமையானவங்கன்னா பேலன்ஸ் 28% வந்து திறமையற்றவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ 25 தான் வந்து 100னா 28% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எப்போவுமே பர்சன்டேஜ் சைடு போடணும், வேல்யூ இருந்துச்சுன்னா வேல்யூ சைடு போடணும். இதை அடித்து கொடுத்தோம்னா இது 1 டைம் இருக்கும், இது 4 டைம் இருக்கும். இதை அடித்து கொடுத்தோம்னா 7. ஸோ ஆப்ஷன் சி 7 மாணவர்கள் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு சார் பகா எண்களின் மீச்சிமா 5005, ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே மீச்சிமாங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ஆஃப் நம்பர், அதாவது 2 நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிறது தான் அந்த எல்சிஎம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அதாவது 5005ங்கிறது எல்சிஎம்மு, 65 ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பர்லேருந்து இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடச்சிரும். இப்போ 5005 டிவைடட் பை 65 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா 13ன்னு வரும். இதை அடித்து கொடுத்தோம்னா 1001ன்னு வரும். மறுபடியும் அடித்து கொடுப்போம். ஒரு 13 13. ஸோ 100க்குள்ளே வந்து எத்தனை 13 இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 7 13 91ன்னு வரும். அப்போ 7 பேலன்ஸ் 100ல் 91 போயிடுச்சுன்னா 9 இருக்குது. ஸோ அகெயின் ஒரு 91, அப்போ மறுபடியும் 7ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி 77ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 48ன் 48% இஸ் ஈக்குவல் டு எக்ஸின் 64%. அப்போனா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 48 × 48 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 64 டிவைட் பை 100. ஏன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் டிவைட் பை 100 வந்து போடணும், இன்ட்டு எக்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஸோ 8ஆல் அடித்தா 8 8 64, இங்கே 8ஆல் அடித்தா 6 8 48, இன்னொரு 8 இந்த 6 8 48. ஸோ 6 × 6 36. ஸோ ஆப்ஷன் டி 36 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான சம்மு. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 பேர் 5 நாளில் ஒர்க்கை எப்போவுமே நம்ம கீழே தான் போடணும். ஸோ டிவைடட் பை 5 இன்ட்டு 50 நபர்கள் 50 வேலை, அப்போனா டிவைடடில் 50 போட்டுறணும்.
ஈக்குவல் டு இன்ட்டு எத்தனை நாள் தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறணும். ஸோ இந்த 50க்கு இந்த 50 கேன்சல் ஆயிரும், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5. 50 நபர்கள் 50 வேலையில் வந்து 5 நாளில் முடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரேஷியோ சம் கொடுத்துருக்காங்க. ராமு மற்றும் சோமு வாங்கிய இரு மேசைகளின் விலைகள் முறையே 750 மற்றும் 900 எனில் சோமு மற்றும் ராமு வாங்கிய மேசைகளின் விகிதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ராமு சோமு 2 பேருக்கானது எவ்வளோ? 750/900. ஸோ இதை அடித்து கொடுத்தா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் அடித்து கொடுத்தா 1 5 is 5 15 வரும். இது வந்து 1 5 5 8 5 40 வரும். மறுபடியும் அடித்து கொடுத்தோம்னா 3ஆல் அடித்தோம்னா 5 3 5 6 3 18 வரும். இங்கே வந்து ராமு அண்ட் சோமுவோட ரேஷியோ தான் 5:6. நீங்கள் 5:6ன்னு பார்த்தோன்னா டேரெக்டாக போய் ஆப்ஷன் பியை வந்து அடிச்சிடக்கூடாது. அவங்க கேட்குறது சோமுக்கும் ராமுக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போனா 6:5 6:5ங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எண் அதிலிருந்து நம்ம 75% இது 25% குறைச்சிட்டோம். அப்போனா 75%. இந்த 75%னால தான் 120 கிடைக்குதான். அப்போனா அவங்க ஹோல் அதாவது 100 அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை அடித்து கொடுத்தா இது 3 டைம்ஸ் இருக்கும், இது 4 டைம்ஸ் இருக்கும். இதை அடித்தோம்னா 4 40ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாமா? 160. ஸோ ஆப்ஷன் சி 160 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள் மற்றும் பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. மாணவிகள் வந்து 420 பேர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டோட்டல் மாணவர்கள் அதாவது மாணவிகளும் சேர்ந்து எவ்வளோனா 1400 பேர் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 1400லேருந்து இந்த 420 கழிச்சிட்டோம்னா மாணவர்கள் நமக்கு கிடச்சிருவாங்க. 0 இங்கே 8ன்னு வரும், இங்கே 9. ஸோ 980 பேர் மாணவர்கள். ஆனால் அவங்க மாணவர்களோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 1400 தான் வந்து 100னா 980 வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே நான் பர்சன்டேஜ் சைடு போட்டிருக்கேன். அந்த மாணவர்கள் அண்டு டோட்டல் மாணவர்களோட அந்த எண்ணிக்கையை வந்து ஒரு சைடாக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த 980 அந்த சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ இதை இந்த சைடு தான் போடணும். ஸோ இதை நம்ம இப்போ அடித்து கொடுத்துடலாம். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 7ஆல் அடித்தோம்னா 7 14, 1 7 4 28ன்னு வரும். மறுபடியும் அடித்து கொடுத்தோம்னா 7ன்னு வரும். ஸோ இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 70. ஸோ ஆப்ஷன் பி 70% இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 20% விலை உயர்விற்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 எனில் அதன் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. 20% உயர்வுக்கு பின்னு. அப்போனா அதாவது குறைஞ்சிச்சின்னா நம்ம மைனஸ் பண்ணுவோம், கூட ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்போ 120% தான் 96 ரூபா. அவங்க என்ன கேட்குறாங்க? அசல் விலை. அசல்னாலே 100 தான். 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 48ன்னு வரும். மறுபடியும் அடித்து கொடுத்தோம்னா 8. ஸோ 80. ஸோ 80 ஆப்ஷன் பி 80 ரூபாங்கிறது தான் வந்து அந்த உளுந்தோட அசல் விலை. ஸோ இப்போ நம்ம ஒரு 20 சம்மு கிட்ட பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.